வணக்கம். இன்று நாம் சிவபெருமானின் அருள் சின்னமான திருநீறு பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். காலை மாலை பூஜைக்கு முன்னும் பின்னும், ஆலயத்திற்கு செல்லும் முன்பும், இரவு உறங்குவதற்கு முன்பும் திருநீறு தரிக்க வேண்டும். கடவுளை விரும்பும் பெருமக்களிற்கு திருநீறு, உருத்திராட்சம் மற்றும் ஐந்தெழுத்து ஆகிய மூன்றும் மிகவும் இன்றியமையாதவை. ஞானம் என்னும் நெருப்பில் அனைத்தும் சுட்டரிக்கப்பட்ட பின் எஞ்சுவது பரிசுத்தமான சிவதத்துவமே என்பதை விபூதி குறிக்கின்றது. எந்த பொருளை சுட்டாலும் அது கரியாகி பின்னர் சாம்பல் ஆகும். சாம்பலை மேற்கொண்டு எரிக்க முடியாது. இதன் மூலம் இது வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது. முடிவில் முடிசார்ந்த மன்னரும் ஒரு பிடி சாம்பலாகும் நியதியை இது சுட்டிக்காட்டுகிறது. அணியும் காரணம் மந்திரமாவது நீரு. மண் கூட்டல் திறம் என்பதே மந்திரம். மூமலங்களையும் சாம்பலாக்கி அழித்தபின் எஞ்சியது நீரு. நீரிடுதல் என்பது மாசற்ற சுத்த சாந்த நிலைக்கு அடையாளமும் ஆகும். திருநீறு தரிப்பது நம் ஆன்மீக வாழ்க்கையை உயர்த்தும் புனித சின்னம். சிவபெருமானின் அருளை எப்போதும் நம்மோடு இணைத்துக் கொள்கிற வழி. மேலும் தொடரும் திருநீறு 2ஆம் பாகம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி விடை பெறுகிறேன். ஓம் நம சிவாய வாழ்க.